பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முழு உலகத்திலும் இந்த வேதாகமம் இன்றைக்கும் நாங்க பிரசங்கிற இந்த வேதாகமம் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஐயா சொன்ன மாதிரி தப்பு செஞ்சவனை தண்டிச்சு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை கொடுத்திருக்கார், நரகத்தை அல்ல. இன்னைக்கு சபைகள் நரகம் போதிக்குது. பைபிள்ல தெளிவா வசனம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்துக்கு சம்பளத்தை பூமியில மனுக்குலத்தில் இருக்க எல்லா மக்களும் வாங்கியிருக்காங்க. ஆதாம் முதல் கொண்டு பிறந்த எல்லா மக்களும் பாவத்துக்கு சம்பளம் ஆகிய மரணத்தை தண்டனை வாங்கிட்டாங்க. திருப்பி அவங்களை உயிரோடு கூட எழுப்பி அவங்களை தண்டிக்கணும்ன்றது இந்த இப்படிப்பட்ட கடவுள் தேவையான நாங்க கேட்கிறோம். சரி, ஓகே. இப்ப என்னன்னா இதுல நீங்க எந்த விதமான பாவம் செஞ்ச எல்லாருமே மரணிச்சு அதனுடைய சம்பளத்தை வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால இதுல இருந்து இயேசுவும் பாவம் செய்தவர் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க. அதே நேரத்தில் எல்லாருமே இல்ல பாவத்தின் சம்பளம் மரணம்னு நீங்க தானே சொன்னீங்க. இயேசு மரணித்தாரா இல்லையா? இயேசு மரணித்தாரா இல்லையா? இயேசு மரணித்தாரா இல்லையா? கண்டிப்பாக மரித்தார். சிலுவையில் அறையும் பொழுது மரணித்தாரா இல்லையா? உயிரோடு இருந்தாரா? மரித்தார். அதை இயேசு சொன்னா ஒத்துப்பீங்களா? சரி, ஓகே. இல்ல இருங்க டைவர்ட் பண்ணாங்க. சரி, ஓகே. இல்ல இப்போ நம்ம ஆவிக்குரிய வசனத்துக்கு விளக்கத்தையே வந்துருவோம். நம்ம கேட்டது உன்னத பாட்டினுடைய டீடைல் தான் நம்ம கேட்டோம். அதுல நீங்க அது சபை அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தீங்க. அதுல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட முத்தமிடுறதும் மற்ற மாதிரியான காரியங்களை செய்யறதுக்கு நீ என் தம்பியா இருந்தா ஒருவேளை என்னை கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கொச்சையை எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை இப்ப நீங்க சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதை தொடர்ந்தே உன்னத பாட்டு 8 to 10 வரைக்கும் எப்படி வருதுன்னா, நமக்கு ஒரு இளைய தங்கை உண்டு, அவளுக்கு இன்னும் ஸ்தலங்கள் இல்லை, மார்பகங்கள் இன்னும் இதாவல, அவளை பெண் பேச வரும் நாளிலே நாம் அவளுக்கு என்ன செய்வோம்? ஐடியா கேட்டு, அவள் மதிலாயின் வெள்ளி முடியதின் மேல் அமைப்போம், வாசலாயின் அதற்கு கேதுரு பலகை வைத்தடைப்போம், நான் மதிலே என் ஸ்தலங்கள் கோபுரங்கள் அவர் கண்களிலே கடாட்சம் பெறலானேன். அதாவது ஸ்தலங்கள் இல்லாத ஒரு பெண்மணிக்கு எப்படி ஸ்தலங்களை மார்பகங்களை உருவாக்குறதுன்றதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு உங்களுடைய அந்த ஆவியினுடைய விளக்கத்தை, அதாவது நீங்க சபைன்னு சொன்னீங்க, சபைக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அப்ப சின்ன சபை, அந்த மாதிரி ஏதாவது விளக்கம் இருந்தா நீங்க சொல்லுங்க. வேதாகமத்துல சபை என்று சொல்வது பெண் என்பது சபையை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் வேதாகமத்துல 2 சபையை குறித்து சொல்லியிருக்கு. ஒன்னு நிஜ சபை, இன்னொன்னு போலி சபை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப போலி சபை அப்படின்னு சொல்லும் போது இந்த வேதாகமத்துல நிஜ சபை எது, அதுக்கு புருஷன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2ஆம் வசனம். பாத்தீங்களா? அப்ப இங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புருஷன் இயேசு, இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான பெண் அப்படின்னு சொல்லி போது எதுவா இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமே தேவனுடைய சபைக்கும், தீமையான காரியங்களை சித்தரித்திருக்கிறது எல்லாமே பாபிலோனுக்கும் போலி சபைகளுக்கும் அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கு. அதுல நீங்க சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீங்க பார்ட்ஸ் எல்லாம் விவரிச்சீங்கன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் எது எதுக்குன்னு சொல்லிட்டு எங்களால தெளிவா விளக்கம் கொடுக்க முடியும். ஒவ்வொன்றும் இப்ப கை, வலது கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வலது கை எது செய்யும்? வேதாகமத்தின்படி விளக்கம் கொடுக்கணும். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக, வேதாகமத்தின்படி கொடுக்கணும். நீங்க மாம்சத்தின்படி என்ன கேட்கிறோம்னா, இந்த மார்பகங்கள்ன்றதுக்கு வேதாகமத்துல என்ன விளக்கம் தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சொன்னேங்க, மார்பகத்துக்கு என்ன விளக்கம் தெளிவா சொன்னேனே.
அதோடு மட்டுமல்லாமல் போன தடவை மார்பகத்துக்கு மார்பகம்டா பால் பால்னா என்ன தெரியுமா? ஞானப்பாலை குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனீங்க. இப்போ மார்பகத்துக்கு 2 மார்பகம் சபையாக்கிட்டீங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி அப்ப இந்த 2 மார்பகம் வந்த உடனே 2 சபை, ஒன்னு நல்ல சபை ஒன்னு கெட்ட சபைங்கிறீங்களே. ஒரு மார்பு நல்ல மார்பு, ஒரு மார்பு கெட்ட மார்பா? என்ன இது ஆவிக்குரிய அர்த்தம் புரியுதானா? ஆனா இது ஆவிக்குரிய அர்த்தம் என்று இது பாவிகளை உருவாக்கக்கூடிய உண்டான அர்த்தம் மாதிரி தான் தெரியுது. காரணம் என்னன்னா, உனது 2 ஸ்தனங்கள் லிலிமலர் மேயும் இளவெளி மான் 2ஆம் இரட்டை மான் குட்டிகளாம். அதாவது நீங்க ஆரம்பத்தில் உள்ள அமர்வுல சொல்லி காமிச்சீங்க. எப்படி சொல்லி காமிச்சீங்கன்னா, ஏசாயா 34:16 தேடி வாசியுங்கள், கர்த்தனுடைய வசனங்கள் ஜோடி இல்லாமல் இராது அப்படின்றதுக்குரிய விளக்கமா இதை எடுத்துக்கலாமான்னு தெரியல. இரட்டை மான்குட்டிகள் என்றும் இரட்டை வெளிமான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லப்படல இதுல. ஆனா நீங்க தான் வித்தியாசப்படுத்துறீங்க. இது வேற அது வேற, இது நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்லி நீங்க தான் இது பண்றீங்க. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி படுத்தி இருக்கிறாங்கன்னா, மேல மார்பகங்கள் லிலிமலர் மேயும் இளவெளி மான் 2ஆம் இரட்டை மான்குட்டிகளாம்னு, கீழே அந்த இது 2ம் இளவெளி மான் 2ஆம் அப்படின்றதோட நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுல கூடுதலாக ஒரு விளக்கத்தையும் இங்க கொம்மையாவும் ஒரு இலக்கத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. இது அல்லாமல் இந்த 2 விஷயத்தை வைத்தே நிறைய உபமானங்கள் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் பொழுது இதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தை அந்த விளக்கத்தை தயவு செய்து கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு சின்ன கோரிக்கை, காலையில் இந்த 112 மிஸ்டேக்ஸ் சம்பந்தமா சொல்லும் பொழுது அந்த பட்டியல் கொண்டு வரல, நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வரோம் அப்படின்னு முதல் அமர்வுல பதிவு செஞ்சீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆகாமங்கள் அவங்க கேட்ட காத்தானின் ஆகாமம், நாத்தானின் ஆகாமம், இல்ல ஒரு நிமிஷம், அதையும் கண்டிப்பாக நாளை கொண்டு வருவோம் சொன்னீங்க. இப்ப நாளைக்கு வாய்ப்பு திரும்பி பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் கொடுத்து விடுறேன்னு சொன்னேன். இல்ல ஒரு நிமிஷம், நீங்க நாளைக்கு தெளிவா கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இப்ப அந்த நாளை நிகழ்ச்சி உங்களுக்கு வேறு இருக்கிறதுனால, இன்றோட நிகழ்ச்சி முடிகிற காரணத்தினால இது நாளைக்குன்னு தள்ளி போட்டுறாம இந்த விளக்கத்தை எல்லாம் ஒண்ணுன்னா கொடுத்துருங்க இன்னைக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி எங்க அக்கா தங்கச்சியை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 45வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா அவனுடைய மனைவி, மனைவியினுடைய தோழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நீங்க அங்க வாசிக்கலாம். வாசிங்க சகோதரிகளே. அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள், தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். இங்க பாருங்க, ஒரு ராஜா ராஜகுமாரத்தி. நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்க சொல்றதுக்கு ஒன்னோடு ஒண்ணு எப்பவுமே வேத வசந்த தொடர்பு இருக்கும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதாகமம் ஒரு சீல்டு புக். அதை என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அதை அர்த்தப்படுத்த வேண்டியதான விதத்துல நம்ம அர்த்தப்படுத்தாட்டி அது எல்லாமே தப்பா போயிடும். நீங்க இத்தனை வசனம் இது பண்ண மாதிரி சங்கீதத்துல தெளிவா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ராஜா ராஜகுமாரத்தி வாசிங்க. அப்புறம் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண அழகுள்ளவள், அவள் உடை பொற்சரியா இருக்கிறது, சித்திரை தையல் ஆடை தெரித்தவளாய். இங்கதான் இததான் அங்க அவருடைய தங்கை என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க நீங்க காமிச்சிருக்கிறத அவ தங்க, நீங்க அதை எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவி என்று சொல்லக்கூடியதான, இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவினா டைரக்டா மனைவி என்றது அர்த்தம் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையுமே நம்ம சொல்லார்த்தமா எடுத்துக்கிட்டா சொல்லார்த்தமா தான் புரிஞ்சுக்கிட்டா தப்பா போயிடும். இங்க இயேசு கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் ஏற்கனவே நம்ம காமிச்ச மாதிரி பாடி ஆஃப் த மெம்பர்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் த பாடி. வசனங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல் பரிசுக்காக தேவன் என்ன பண்றாரு, தன்னோடு கூட சத்திய வசன காரியங்கள்ல உண்மையா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவதான் ராஜகுமாரத்தி. இவங்க தான் இயேசுவும் 1,44,000 பேருமாக சேர்ந்து பூமியை ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆபிரகாமுடைய
வானத்து நட்சத்திரங்களை உடையதான அது வகுப்பா? வேண்டாம், அது வேண்டாம். அந்த வசனத்துக்கு இந்த ரெண்டு பெண்கள் கேட்டா எதையும் ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க அங்க தீரு ராஜகுமாரத்தை குறித்தும் கம்பேர் பண்றது இருக்குது இல்ல, எந்த வசனத்தோட எப்படி கம்பேர் பண்ண நீங்க எப்படி முடிவு எடுக்கிறீங்க? இப்ப நானும் ஒரு வசனத்தோட கம்பேர் சொல்றது அத நான் கம்பேர் பண்றேன். இப்ப பண்ணுங்க, நானும் கம்பேர் பண்றேன். இதுல ரெண்டு சகோதரிகளை பத்தி பேசப்படுது. அந்த ரெண்டு சகோதரிகள் யாருங்கிறது எசேக்கியேல் 23 நாங்க படிச்சோம். அதையும் இதையும் ஒப்பிடுறோம். அதையும் நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோமே. ஒன்னு எருசலேமுக்கு ஒன்னு சமாரியாக்கும் தெளிவா சொல்லி இருக்கிறோமே. எதுக்கு எடுத்தாலும் அந்த ஊர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன ஐயா நீங்க திருப்பி திருப்பி குழப்பறீங்க? அதாவது தவறான அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்குது போலி சபைகளுக்கும், ஒழுங்கான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு நெஜ சபைக்கும் அடையாளப்படுத்தும் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இல்லையா, இது என்னென்ன காலையில ஆரம்பிக்கும் போது நடந்தது. இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இவர் இருக்கிறார் பாத்தீங்களா, இவர் வந்து எனக்கு நித்திய ஜீவனை காட்டுறதுக்கு வழியை காட்டுறேன், நித்திய ஜீவனை காட்டுறேன் வான்னு இவர் கூப்பிடுறாரு, நீனும் என் கூட வான்னு எனக்கு கூப்பிடுறாரு. நான் சொல்றேன், அவர் சொல்றதையா நம்புறேன், அவர் தான் பொய்யனாச்ச அப்படின்னு நான் சொன்ன உடனே, அவர் தான் பொய்யனா எனக்கும் தெரியுமே. உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டுமா கூப்பிடுற? ஆமா தெரியும், அவர் பொய் தான் சொல்றாரு எனக்கு தெரியும், இருந்தாலும் வா அப்படிங்கிற. அவர் யாருன்னு தெரியுமாடா? தெரியும். என்ன தெரியும்? அவர் எல்லா தப்பும் செய்வாருன்னு தெரியும். அவர் இப்படி மாமா வேலை பாக்குறாருடா. மாமா வேலையை மாமாண்டு பார்க்க கூடாது, ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கணுங்கிறீங்க. காலையில இருந்து போய் தான் நடந்துகிட்டு இருக்குது. நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. இதுல ஆபாசம் இருக்குதுன்னா அதை அப்படி பார்க்க கூடாதுங்க, அது வேற மாதிரி பாருங்க. என்ன சகோதரி இது நியாயமா நீங்க செய்யறது? எந்த நீதிமானாலும் இப்படி செய்வாரா? ஒவ்வொரு கேள்விக்குமே நாங்க வசனத்தின் மூலமாவே ஆதாரம் கொடுத்திருக்கோம். அதுதான் அது எசேக்கியேலுக்கு நான் தான் சொல்றேனே, அது போலி சபைகளுக்கு அடையாளப்படுத்துன்னு சொல்றேனே. நீங்க போலி சபைக்கு அடையாளமா சகோதரன், நீங்க போலி சபைக்கு சொல்றது எப்படி சொல்லணும்? நீங்க போலி சபைக்கு உதாரணமா சொல்றீங்க, நாங்க போலி வசனங்களுக்கு உதாரணமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் சகோதரர். அது போலி இறை வேதத்துக்கு உதாரணமாக நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க போலி இறை வேதம், அது பொய் வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது நீ அப்படி அர்த்தம் கொடுக்க கூடாதுங்க, அது இப்படி அர்த்தம் கொடுங்க. இப்படி என்ன நீங்க நியாயமா தெரியுதா? உங்க மனசாட்சிக்கு நியாயமா தெரியுதா? நீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து இவ்வளவு காலம் பொறுத்தீங்கல்ல, இவ்வளவு காலம் பொறுத்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச காலம் பொறுங்க. இந்த ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் இந்த வேத வசனத்தை தான் பூமியில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வசனத்தை தான் மகிமைப்படுத்துவார் சொல்லியிருக்கார். சங்கீதம் 139. சங்கீதத்துக்கு வேண்டாயா? சங்கீதத்துக்கு இல்லையா, சங்கீதத்துக்கு போக வேண்டாம். உன்னத மேன்மைப்படுத்துறது சங்கீதத்துக்கு போக வேண்டாம், இந்த உன்னத பாட்டுக்கு போங்களேன். ஏன் சங்கீதத்துக்கு உன்னத பாட்டு எடுத்து மேம்படுத்த? நாங்க தான் சொல்றோமே அப்புறம் நீங்க உன்னத பாட்டுக்கு போங்க. உன்னத பாட்டு இதுதான் மேன்மைப்படுத்த வருவாரா? கண்டிப்பா. அந்த ரெண்டு ஸ்தனங்களையும் மான்கள் போல் துள்ளி குதிக்கும் ஸ்தனங்களை இதுதான் மேம்படுத்த வருவாரா? ஞானப்பாலுங்கிறீங்க, அமுக்கி பார்க்கணுங்கிற அந்த வசனம் வருது, நீங்க அமுக்குன ஞானப்பாலா வரும். எதுங்க? அதாவது அதுல வந்து நம்ம கேட்ட கேள்விக்குரிய நீங்க சொல்லல, கேட்ட கேள்விக்குரிய விளக்கத்தை தான் சொல்லி இருக்கோம். நீங்க அதை என்ன பண்றீங்க? நீங்க ஏத்துக்காம மடக்கி 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 இல்ல. இப்ப எடுத்துக்காட்டு இந்த இரண்டு மார்பகங்களும் திராட்சை குலை மாறின்னு தான் முதல்ல வாசிச்சாரு. இந்த திராட்சை பத்தி பல இடத்துல இருக்கு, அதையும் அதோட ஒப்பிடல. இந்த திராட்சை ரெண்டு மார்பகங்களும் திராட்சை குலை மாதிரி இருக்கு, தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லி இருக்கு. இந்த திராட்சை வந்து பல இடத்துல திராட்சையை சாப்பிட்டதாலாம் வருதா இல்லையா? அதையும் கொண்டு போய் ஆவியோட விளக்கமா அதுல இல்ல கேட்டுறாதீங்க. அப்புறம் ரசத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஏதாவது சொல்லி விடுவேன். வசனம் இருக்கா இல்லையா பாருங்க. ரசம் யோவான் 15 அதிகாரம் 1 வாசி பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி. கிளியரா இருக்கு. அப்படியா? எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குங்க. அத நீங்க அதை பொருத்த வேண்டிய பிரகாரமா பொருத்தி படிக்கணும். அதாவது சகோதரே இங்க ஒரு நிமிஷம், இந்த ஒரு 2 நிமிஷம். இப்ப என்னன்னா பல கேள்விகள் காலையில இருந்து நம்ம கேட்டோம், நீங்க அதற்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதுல உங்களோட இருக்கக்கூடிய மக்களும் பாக்குறாங்க, இதுக்கு பிறகு இது சீரிக்கலாக அல்லது லைவ்ல பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. பார்க்கக்கூடியவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பா நீங்க இந்த கொள்கையிலிருந்து மாறிடுவீங்கன்றதுக்காக இது கூட்டப்படல, நாங்க உங்க கொள்கையை இப்ப உடனே ஏத்துக்க போறோன்றதுக்காக இது கூட்டப்படல. இதோட உண்மை விளக்கங்கள் தெரியணும். வேதம் சொல்லிட்டு இறை வேதம் என்று சொல்லி நீங்க வச்சிருக்கக்கூடியது
எப்படிப்பட்ட முரண்பாடுகளும் ஆபாசங்களும் கலந்திருக்கு. இது எப்படி இறைவேதமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இது கூட்டப்பட்டிருக்கு. நீங்க இதையெல்லாம் விளக்கம் கொடுக்கும்போது இது கடவுள் வார்த்தை, நாளை கடவுள் இந்த வார்த்தைகளை கொண்டுதான் மகிமைப்படுத்துவார்னு இப்ப கடைசியில முடிக்கிறீங்க. அப்படி முடிக்கக்கூடிய நீங்கள் இது இறை வார்த்தைகளாக இருந்திருந்தா முதல்ல என்ன நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மனிதர்கள் விரும்பியவாறு இதுல விளையாடலாம். மற்ற வேதங்கள் நாங்கள் கையில வச்சிருக்கக்கூடிய வேதத்துல யாரும் விளையாட முடியாது என்று நாங்க நிக்கிறோம். நீங்க அதுக்கு வாசலை திறந்து வைக்கிறீங்க. வேதத்தில் விளையாடலாம், யாரு வேணாலும் கூட்டாக சேர்ந்து ராஜாக்கள் கூட்டாக இருந்து கொண்டு வசனங்களை மாற்றலாம், வேண்டியதை சேர்க்கலாம், வேண்டியதை நீக்கலாம். இதுவரை 4570 முதல் நூற்றாண்டிலேயே நீக்கப்பட்டிருக்கு. அந்த அவேக் என்கிற பத்திரிகை 50,000 வசனங்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. எத்தனை வேணும் சேர்க்கலாம், எத்தனை வேண்டுமானாலும் நீக்கலாம்னா நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி இதை நடைமுறைப்படுத்த முடியும், இந்த வசனங்களை வேகாமம் படிச்சிருக்கிற நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க. உங்களோட வந்திருக்கக்கூடியவர்கள் இவங்க வேணா உங்களுடைய பிராக்டிஸ்ல அவங்க நடைமுறைப்படுத்தலாம். அனைத்து மக்களும், கிறிஸ்துவத்தை ஏற்காத மக்களும் இதை புரிந்து கொண்டு கடவுள் வார்த்தை அப்படித்தானே கடவுள் வார்த்தையாக இருக்க முடியும். கடவுள் பேசக்கூடிய பாஷை அனைவருக்கும் புரியணும். எங்க 4 பேருக்கு மட்டும் புரியும், 40,000 பேருக்கு புரியாதுன்னு சொன்னா அத்தனைக்கும் சொந்த கருத்தை தான் நீங்க கொடுக்கறீங்களே தவிர எதை மடக்கி நாங்க கேட்கிறோமோ, எது வெளிப்படையாக விளக்கம் சொல்ல முடியாதோ அது மாதிரியான ஆபாசமான விஷயங்களுக்கு இது நீங்க சொல்ல அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. நாங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க திணிச்சீங்கன்னு சொன்னா இந்த திணிப்பின் மூலமாக நிச்சயமாக இதை வேதம் என்று யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது நீங்க நம்ம தகவல் சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க அதற்குரிய விளக்கத்தை கொடுப்போம், உங்களுக்கு அது விளங்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த சந்தேகங்கள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து பதில் வரும் என்ற ஆவலோடு இதை நம்ம உங்கள்கிட்ட கேட்டோம். ஆனா நம்ம கேட்கிறப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு விளக்கம்னு சொல்றீங்க. அது முதல்ல எங்களுக்கு விளங்காம இருந்ததை விட கூடுதல் குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்ப நாங்க கூடுதலா அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது உங்களுக்கு புரியாது, இது ஆவிக்குரிய விளக்கம் அப்படின்றீங்க. இது ஆவிக்குரிய விளக்கம்னா அப்புறம் நீங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லணும், ஆவியே விளக்கம் சொல்லணும், ஆவிக்கு ஆவி விளக்கம் விளக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்போ நமக்கு விளங்கக்கூடிய வகையில் நீங்க சொல்லணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு மேற்கொண்டு இன்னும் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துறதா தான் இருக்கு. இப்ப நம்ம அந்த 2 ஸ்தலங்கள் மேட்டர்ல நீங்க சரியான விளக்கங்கள் கிடைக்காட்டினாலும் நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிருவோம். நாகும் 3வது அதிகாரத்துல 5:6 நாகும் 3:5-6 யாராவது ஒரு ஆள் வாசிக்கல எனக்கு. நாகும் அதாவது சேனைகளினுடைய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சட்டம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வேசித்தனம் செய்த ஒரு விபச்சாரிக்கு தண்டனை என்ன தண்டனை அப்படின்னா, இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? பேரழகும் கவர்ச்சியும் நிறைந்தவளாய் தன் வேசித்தனங்களால் மக்களினங்களையும் தன் மயக்கும் கவர்ச்சியால் கோத்திரங்களையும் விற்று போடுகிற அந்த விலைமகளின் கணக்கிடங்காத வேசித்தனங்களே இது எல்லாத்துக்கும் காரணம். அதனால இந்த விபச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, சேனைகளுடைய ஆண்டவர் கதை போடுறாரு. அந்த பெண்ணுடைய அந்த கீழாடையை கீழிருந்து பிடிச்சு தூக்கணும். எது வரைக்கும்னா இதுக்கு கர்த்தர் தண்டிக்கிறார். ஒரு தவறு செய்தவங்களுக்கு கர்த்தர் தண்டனை வழங்குறார். அந்த தண்டனையே அந்த கர்த்தருடைய எவ்வளவு மோசமான மனநிலை உள்ளவரின் கர்த்தர்னு காட்டுது. இந்த பைபிள் பிரகாரம் உண்மையான கர்த்தர் கிடையாது. இந்த பைபிள் நீங்க எதை நீங்க இறைவனுடைய வேதம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது கடவுளுடைய எவ்வளவு கொச்சப்படுத்தி சொல்லுது பாருங்க. கடவுள் தண்டிப்பாராம். தண்டிக்கிறதுக்கு என்ன தண்டிப்பாருண்டா, அந்த பொம்பளையோட இன்ஸ்கர்ட்டை தூக்கி காட்டுவாராம், மூஞ்சி வரைக்கும் தூக்கி அந்த அசிங்கத்தை எல்லாம் வெளியெல்லாம் காட்டுவாராம். அப்புறம் கல்லால அறிவாங்களாம். இதுதான் கடவுள் தண்டிக்கிற விதமா.
இதே இது ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் செஞ்சான்னா அவன் என்ன செய்வாங்க இன்னைக்கு? 10 நிமிஷம் தான் இருக்கு. இருக்குது 10 நிமிஷம் தான் இருக்குது. இது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு செஞ்சாலும் அவன் என்ன தண்டனை? அதான் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன இது மாதிரி இதுதான் கடவுள் தண்டிக்கக்கூடிய முறை இதுதானா? ஆரம்பத்திலிருந்து கடவுளுடைய தண்டனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் வருது. சரி, இது எதுக்குள்ள தண்டனை? அந்த பெண்ணு வெக்கம் கெட்டு போய் எல்லாத்தையும் தூக்கி காட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் தண்டிக்கிறாரு. அதுக்கு தண்டனை இன்னும் தூக்கி காட்டுறதா? அந்த பொம்பளைக்கு என்ன வெக்கம் வரும்? எதுக்கு தண்டனை எதுன்னு கூட கிடையாதா? கருத்துக்கு என்ன என்ன பேசுறாரு அவரு? சுயசுந்தரியோட தான் இருக்கிறாரா? அதாவது புரியல. போதும் போதும் போதும். அதாவது வந்து அன்பார்ந்த சகோதரர்களே, இல்ல அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல உன்னை ஒண்ணு கேட்டுக்க. ஒரு சகோதர சகோதரிய ஒரு சகோதரி, 2 சகோதரியை பத்தி சில விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. இப்ப இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னா, மாமனாரும் மருமகளும் என்ற இது ஆதியாகம் 38:14-19 என்ற இடத்துல வருது. அதற்கு முன்னாடி சகோதரர் ஒன்று சொன்னீங்க, அதாவது கவிஞர்கள் கவிதைகள் எழுதினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், எங்கள் கர்த்தர் எழுதினார் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னீர்கள். அப்போ கவிஞரும் உங்கள் கர்த்தரும் ஒன்றா? முடியல. உங்களுடைய குர்ஆனை குறித்து சொல்லும்போது இது பயங்கரமான இலக்கிய நடையில இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அது இலக்கிய நடையில இருக்குதுன்னு நான் சொல்ல வந்தது தப்பா? இல்ல இன்னொரு ஒரு விஷயம், அவர் கேட்டது நிர்வாணத்தை குறித்து பேசினாரு. நிர்வாணம்னா பைபிள்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்களுடைய மறைவான இடங்களை மக்களுக்கு காண்பிப்பது என்பது எதுக்கு அடையாளப்படுத்துது? சொன்ன மாதிரி சொல்லார்த்தமான ஒரு பெண் அப்படி தூக்கி காண்பிப்பாளா? ஒரு மார்பகமே ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்தாலே இழுத்து போத்திக்க கூடியதான ஒரு பெண்களுடைய இயற்கை சுபாவம் அப்படியா இருக்கும்போது இப்படியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், சொல்லார்த்தமா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நிர்வாணத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்லுது? ஆதாம் ஆதியிலே நிர்வாணிகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு தேவன் தோல் ஆடைகளை போட்டினார். அந்த ஆடை எதுக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுது? ஒரு பலி ஏற்படுத்தி அவர்களுடைய நிர்வாணம், அதாவது ஒரு மிருகத்தை அடித்து அவனுக்கு தோல் ஆடைகளை உண்டு பண்ணினார். அதன் மூலமாக ஆதாம் தப்பு செஞ்சிட்டான், தப்பு செஞ்ச ஜனத்தை தேவனுடைய இதிலிருந்து முற்றிலுமாக அவனை தள்ளிப்படாதபடி ஒரு சின்ன தண்டனை கொடுத்தார், நிர்வாணத்தை மறைத்தார். ஏவாளுடைய நிர்வாணத்தையும் மறைத்தார். வெளிப்படுத்தும் விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தெளிவா சொல்லியிருக்கார். நிர்வாணமா நடக்காத. நிர்வாணம்ன்றது என்ன? ஆடை என்றது என்னது? வாசி பாருங்க, ஏசாயா 62:10. வாசிங்க. கவனிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் ஆத்மா தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் தன்னை ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக போதுமா? அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக்கோன்னு சொல்றார். அந்த பெண்ணு எந்த பெண்ணு? போலீஸாப்ப நிர்வாணத்தை வெளிப்படுத்துறது என்ன அர்த்தம்? தன்னுடைய அசிங்கத்தை மக்களுக்கு முன்னாடி இன்னைக்கு காமிச்சிருக்கு. அங்க கடவுள் இல்ல, ரட்சகர் இல்ல, பசுதாவி இல்ல, ஆனா பசுதாவி இருக்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க. வசனம் சொல்லுது வெளிப்படுத்தும் விசேஷத்துல 3வது அதிகாரத்துல, நீ நிர்வாணி என்று அறிந்தோம். வாசிங்க. உனக்கு உடுத்தி கலிக்கங்களை உண்டாக்கி வேணும்னு சொல்றார். 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ பரிதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் ஆகவே இந்த கடைசியா நாங்க இதுல பதிவு செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் எதுவும் சொல்ல அர்த்தம் உடையது அல்ல. அங்க நிர்வாணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
அவன் ரட்சிப்பு எனக்குள்ளதான வஸ்திரம் இல்லாம இருக்கான். இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு அடைகிறோம் போது இயேசு கிறிஸ்து தங்களுடைய சொந்த வாழ்க்கை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதாக அங்க அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் இன்னைக்கும் தங்களுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு போற்றிக்கொள்ளதானே அன்றைக்கு தேவன் ஏற்பாடு பண்ணியிருந்ததானே அந்த தோல் ஆடைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல என்பதுதான் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. அந்த நிர்வாணம் முழு உலகத்துக்கும் வெளிச்சம் போட்டிருக்கிறது சொல்றதுதான் அங்க காண்பிக்கப்பட்டிருக்குது தவிர சொல்லார்த்தமான இது அல்ல என்பதை புரிஞ்சுங்க. இல்ல அப்படி அல்ல, உங்களுடைய பார்வையில ஆபாசமா இருக்கு. ஏற்கனவே நம்ம உலகத்திலே நம்ம இந்த பழமொழி சொல்லுவோம், ஆபாசமா ஒரு பொண்ணு ட்ரெஸ் அடிச்சிருந்தாலும் நீ பாக்குற பார்வை எப்படி இருக்கு? உன்னுடைய பார்வையில தான் குற்றமே தவிர நீ பாக்குற விதத்தை மாத்தி பாரு. உலகத்திலே சொல்றாங்க மாத்தி யோசி. குற்றப்படுத்தணும்ன்றதுக்காக ஏன் பைபிள் படிக்கிறீங்க? சகோதரர்களே, நீங்க காலையில இருந்து நம்ம இந்த நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அது ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறோம். இதுல நீங்க சொன்ன வாதத்தின் அடிப்படையில பார்த்தா ஒரு கிறுக்க எண்ணத்தை உளர்னாலும் அவன் சொன்னதையெல்லாம் பெரிய தத்துவமாக காட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் என்னென்ன உளறலாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்து இதுக்கு அதுக்கும் சம்பந்தப்படுத்தி இந்த மொட்டைக்கு முழங்கைக்கும் சம்பந்தப்படுவாங்க அந்த மாதிரி எல்லாம் என்னமோ சொல்லி பண்ணிட்டீங்க. ஆனா இதுல நீங்க சொன்ன பிறகும் நாங்கள் படித்த பிறகும் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. என்ன திருப்தின்னு சொன்னா இந்த பைபிள் 2000 வருடங்களுக்கு முன்னாலே முந்திருச்சுங்கிறது தப்பிச்சுக்கிட்டோம். 2000 வருடத்துக்கு முந்தினதாக இருக்கிறதுனால அந்த பைபிள் நாங்க தப்பிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா அந்த காலத்துல பேனாவும் பேப்பரும் தான் இருந்தது, எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நூற்றாண்டுல இருந்தா இதை வீடியோல எடுத்து காட்டியிருப்பாங்க. படிக்கிறதுக்கே இப்படி இருந்தா இதை வீடியோல எடுத்தா என்ன ஆயிருக்கும்? இதை வீடியோல எடுத்து போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க சொன்னா அதுக்கு நீங்க விளக்கம் கொடுப்பீங்க. அவ்வளவு அற்புதமா நீங்க விளக்குறீங்க, மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த வீடியோலயே அங்கே தெரியக்கூடிய பெண் சபை அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஏன் தவறான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அதையும் நல்ல கண்ணோட்டத்துல நீங்க பார்க்கலாமே என்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எங்களால் உண்மையிலே பதில் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நீங்க ரொம்ப வலிமையான வாதங்களை வச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான இருந்தது. ஆனா இந்த கடைசியில இந்த உள்ளாடை தூக்கி இது பண்றதுக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, அது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்கன்னு. ஆனா அந்த அளவிற்கு ஆவிக்குரிய வசனம் என்று நீங்கள் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே இப்படி நீங்கள் சொல்லாவிட்டால், ஆவிக்குரிய வசனமாக அதை நீங்கள் மாற்றாவிட்டால் இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாவியாக ஆகிவிடுவார்கள். அது மட்டும் எந்த விதமான நாங்க சகோதரர்களே நாங்க 2 நாள் நிகழ்ச்சி நாங்க நினைச்சிருந்து நாங்க 2ஆம் நாளைக்கு சில தலைப்புகளையும் வைத்திருந்தோம். உயிர் தெழுதல் கண்டிப்பா நம்ம அந்த இதெல்லாம் பாவம் விமோசனம், முதல் பாவம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா தலைப்புகளும் குர்ஆன்ல கிட்டத்தட்ட ஒரு 20 வசனங்கள் கொண்டு வந்திருக்கோம். இல்ல எல்லா தலைப்புகளிலும் நான் ஏற்கனவே இல்ல எல்லா தலைப்பு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து ஆர்சி மார்க்கத்துக்குள்ள எல்லாம் போய் அங்கிருந்து தானே காரியங்கள் எல்லாவற்றையும், அதாவது நீங்க இன்னைக்கு அவங்க சொல்லார்த்தமா நடந்து கொண்டிருக்கான சில காரியங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் திருப்பி பெந்தகோஸ்தே வேர்ல்டுக்கு போய் பெந்தகோஸ்தே வேர்ல்டுலயும் அவங்க வேதத்தை புரட்டுறதை பார்த்து அதுக்கப்புறம் குர்ஆன் வாங்கி படிச்சேன். அந்த குர்ஆன்ல இருக்கிறதான குழப்பமான காரியங்கள் ஏகப்பட்டது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நாம கேட்ட எத்தனை முஸ்லீம் சகோதரர்களும் எங்களுக்கு விளக்கம் தரல. இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்க எங்க டிரான்ஸ்லேஷன் தான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுடைய பைபிள் நிறைய இது இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா நீங்க கடிதத்தில் எப்படி எழுதிருக்கீங்க, தமிழில் பல மொழிபெயர்ப்புகள் வெளிவந்துள்ளன, அவை அனைத்திலும் சிற்சில கருத்து சிதைவுகளும் பொருட்சிதைவுகளும் உள்ளன, அவற்றில் ஏதேனும் ஒன்றை தாங்கள் படித்திருப்பீர்கள். அப்ப நீங்களும் ஒத்துக்கிறீங்க கருத்து சிதைவு இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா நாங்க சொல்ல வந்தா மட்டும் அது இறைவனுடைய வேதமா இருந்தா அது எப்படி இருக்கும்? நாங்க எங்களுடைய குர்ஆன்ல இருக்கோம், ஆனா உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பேசுறதும், அடுத்தது எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அது ஆவிக்குரியது. உண்மையாகவே வேத வசனம் ஆவிக்குரியது தான். யோவான் 6:63 தெளிவா சொல்லி இருக்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயிருக்கிறது. The word is spirit. அப்ப ஆவிக்குரிய வசனங்களை ஆவிக்குரியதோட தான் கனெக்ட் பண்ணி படிக்கணுமே தவிர நீங்க மாம்சமா இருக்கிறதுனால மாம்ச காரியங்களை தெளிவா நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சு இவ்வளவு இதை எடுத்து வச்சிருக்கீங்க.
ஆனா நல்ல வேலை தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் தெளிவான பதில் சத்தியம் படிக்கிறவங்களுக்கு இது விளங்க செய்திருப்பார். ஏன்னா இந்த வியூவர்ஸ் வந்து உலகம் முழுக்க பார்த்திருக்காங்க. நாங்க இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நாங்க ஏற்கனவே சில சகோதரர் எங்களோட கிட்ட படிக்கிறவங்களுக்கு நாங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். உலகம் முழுக்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெளிவான சத்தியங்கள் கிடைச்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இல்ல பிரதர், நீங்க இது சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் விட நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம், நீங்க என்ன சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதா இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா காரணம் நாம சொல்ல வந்த விளக்கம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் நல்ல பைபிள் படிச்சு பாருங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல தேவனுடைய வார்த்தையா, இன்னும் எந்தெந்த வசனங்கள்லாம் நீங்க ஆட் பண்ணி படிச்சிருக்கீங்க, அதாவது எந்தெந்த வசனங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. நாளடைவில் தேவனுடைய திட்டம் வெளிச்சத்துக்கு வரதானங்க செய்யும். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல தெளிவா சொல்லியிருக்காரு, வலிவு போகிற இருதயம் உடையவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வார்கள், குருடர்கள் காண்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், செவிடர்களுடைய செவி அன்றைக்கு திறந்திருக்கும். 1000 அரசாட்சியில் இந்நாள் வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியம், இந்நாள் வரைக்கும் தேவன் யாரை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க 1000 அரசாட்சியில ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான டீச்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. இந்த வேதத்தை படிக்கிறது நாங்க இதை எப்படி வேதம் கற்பது எவ்வாறுன்றதை சொல்லிக் கொடுக்கிறது 1 வருஷம் ஆகுது. நீங்க ஒரு நாள்ல கண்டிப்பா பிடிச்சிக்க முடியாது. அதனால இன்னும் தெளிவான விளக்கங்கள் வேணுமானா நீங்க தனிமையிலேயோ அல்லது இன்னொரு ஒரு நாள் கூட்டத்தை போடுவோம் செஞ்சாலும் நாங்க விவாதிக்க தயாரா தான் இருக்கோம். சகோதரர்களே, நீங்க வந்து குர்ஆன் சம்பந்தமா சொன்னீங்க, அதில் நாங்கள் தெளிவா இருந்திருக்கிறோம். பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது, மொழிபெயர்ப்புல தான் தவறு இருக்குது, எங்களுடைய மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். குர்ஆன்ல தவறு இருக்கு நாங்க சொல்லவே கிடையாது. நீங்க அதையும் தவறாதான் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க மாமிசத்துக்குரிய அர்த்தத்தெல்லாம் எழுதணும். இப்ப இந்த ஆவிக்குரிய அர்த்தமும் மாமிசத்துக்குரிய அர்த்தமும் ஏன் பிரச்சனை வருதுன்னா, ஆவிக்குரியவர் ஆவியானவர் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றாரு, ஆனா சொல்றதை எல்லாம் மாமிசமா சொல்றாரு. பெருத்த மாமிசம், கழுத உறுப்பு, இப்படி எல்லாம் மாமிசமா சொல்றதுனாலதான் பிரச்சனை வருது. அவர் ஆவியாவே சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஆனா காலையில இருந்து இவ்வளவு தூரம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எல்லாம் கூட விவாதித்தும் கூட ரெண்டு தரப்பிலையும் முகத்து புன்முறுவலை சிரித்துக் கொண்டே சந்தோஷமாகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வின் அன் ஆர்குமெண்ட் அண்ட் லூஸ் அ ஃப்ரெண்டும்பாங்க. ஒரு விவாதித்தம் சொன்னா விவாதத்துல வேணா ஜெயிச்சிடலாம், ஒரு நண்பனை இழந்து விடுவோம்ங்கிறாங்க. ஆனா இங்க வந்து அல்லாஹ் நாங்க விவாதத்தில் வென்றதாகவும் கருதுகிறோம், நண்பர்களையும் வென்றதாக கருதுறோம். ஒரு நல்ல நட்புகள் கிடைத்ததாக நாங்க கருதுறோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்விகளுக்கு பதில் ஒழுங்காக சொல்லவில்லை அப்படின்னு நாங்க கருதுறோம். அது பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அது தெரியும். அதே போல நாங்க நண்பர்களையும் நல்ல நண்பர்களையும் நாங்க பெற்றிருக்கிறோம். நாங்க உங்களையும் நாங்க நண்பர்களை இழக்கவில்லை, சந்தோஷமாக தான் நம்ம பிரிஞ்சு போறோம். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வோம். நம்ம தொடர்ந்து பல கருத்து பரிமாற்றங்களை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் முடித்துக்கொள்றோம். வந்தமைக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய உபசரிப்புகள் ஏதாவது குறைகள் இருக்கும் ஏனால் அதற்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் வக்கியத்திற்கு மாட்டோம், எல்லா ஏற்பாடும் பக்காவை செய்திருந்தோம். இந்த கரண்ட் கட்டினால இடையில சின்ன கொஞ்சம் புழுக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு மன்னிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி வந்து நீங்க நல்லா குர்ஆனை படிங்க. இப்ப குர்ஆன் வந்து உங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரதி கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்க இப்ப நாங்க எப்படி உங்களிடத்துல உரிமையோட கேட்டோமோ அந்த மாதிரி நீங்க எங்கள்கிட்ட கேளுங்க. இந்த ஆவி பாவி மேட்டர்லாம் வராது, நேரடி அர்த்தம் தான். இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு குர்ஆன் வந்து இறைவேதம் என்பதை வந்து எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நாங்க நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ குர்ஆன் வழங்கிடலாமா? சரி, ஓகே, குர்ஆன் கொடுங்க. அப்துல்லா ரஹமத்துல்லாஹி பாய். சார்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சவர் அப்துல்லா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அப்துல்லாக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்றோம். ஏன்னா இந்த நேரடி அர்த்தமா ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றீங்களா? இந்த காரியங்கள் எல்லாமே அதான் பிரதர், நீங்க ஏத்துக்கிறீங்க, நான் காலையிலே சொன்னேன், நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கலன்றதே மேட்டர் இல்ல. வசனத்தின்படி சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஏத்துக்குவாங்கன்னு கிடையாது, அதனால அறிவிக்கப்படணும், அவ்வளவுதான். அதனால என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மூலமா இன்றைக்கு இந்த இஸ்லாம் சமுதாயத்தினர் எல்லாருக்கும் இது சுவிசேஷம் போயிருக்கின்ற பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. அதை நீங்க ஏத்துக்கலன்றது அது கான்செப்ட். இப்ப நீங்க தெளிவுக்கு வந்து நாங்க அதை ஏத்துக்கல, அதுக்கு விளக்கம் கொடுக்க நீங்க சரியா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா இன்னொரு முறை கூட நீங்க போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அது நல்லா இன்னும் தெளிவா புரியக்கூடும். அப்படி இல்லைன்னா கூட நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணும்போது இன்னும் நம்ம கலந்து இதை குறித்து இது பண்ணலாம். நாங்களும் எங்களுடைய டாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறோம், அதுல இருக்கிற சில காரியங்களை நீங்க படிச்சு பாருங்க. அடுத்த மீட்டிங்ல பண்ணும்போது அது எப்படி எல்லாம் பண்ணிருக்கா சில காரியங்கள் உங்களுக்கு நான் நிறைய கொண்டு வரல, நீங்க எவ்வளவு பேருக்கு சொல்லி நாங்க ஒரு 4 பேருக்கு நாங்க அதை கிஃப்ட் பண்றோம், அதை கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க.
இது மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா காரியங்களும் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே சந்தோஷமா கருத்து பரிமாற்றங்களை பண்ணிக்கிட்டோம். கோபத்தாபம் இல்லாம, ஏன்னா சில உங்களுதுல நிறைய கோபத்தாபங்கள் வந்திருக்கு. நான் ரொம்ப கொஞ்சம் இது பண்ணேன். எங்க சகோதரர்லாம் கூட பயந்தாங்க, இல்ல முஸ்லீம்னாலே முரட்டுத்தனம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்துல்லா அதுக்கு கேரண்டி கொடுத்தாரு, கண்டிப்பா அப்படி இருக்காது, அப்படிப்பட்ட ஆட்கள் இல்ல. அதனால என்ன சொல்லிக்கிட்டேன், இதுல பங்கெடுத்த சகோதரர்களுக்கும் என்னோட கூட வந்த எங்க எல்வச்சமன் சகோதரர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேவனுடைய நாமம் வாழ்க, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்க. Allah